வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 3வது நாள், ஒரு சுறுசுறுப்பான புதன்கிழமை. அன்றைய விடியலின் 100% துல்லியமான தமிழ் பஞ்சாங்க விவரங்களின்படி, இன்று திதி வளர்பிறை சப்தமி திதி மதியம் 2:31 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் 1:20 வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகம் சித்த யோகம். புதனுக்கு அதிபதியான மகா விஷ்ணுவையும் விநாயகப் பெருமானையும் வழிபட உகந்த புண்ணிய நாள் இன்று. இன்றைய நாளில் அதீத ஆற்றல் கொண்ட கோச்சார கிரக மாற்றங்கள் நிலவுகின்றன. நன்மைகளை அள்ளித்தரும் குரு பகவான் கடக ராசியில் தன் உச்சநிலையை அடைந்து பலமாய் வீற்றிருக்க, சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த அதீத கிரக நிலைகளின் பின்னணியில் ஜோதிட மண்டலத்தின் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களின் வாழ்வில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது? இதில் எந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பலத்தால் திடீர் பணமழை, தொழில் அசுர வளர்ச்சி மற்றும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது? எந்த ராசிகளுக்கு அஷ்டம சனி மற்றும் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் பண விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் மிக உச்சக்கட்ட கவனத்துடன் இருக்க வேண்டும்? உத்தியோகம், தொழில், கூட்டு வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான திருப்புமுனைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன? இந்த 12 ராசிகளின் சாதக, பாதக பலன்கள் மற்றும் துல்லியமான திருக்கணித ஜோதிட அலசலை இந்த ஒரே வீடியோவில் நாம் முழுமையாக, மிக விளக்கமாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். மேஷ ராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களே, இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். சந்திரனின் நிலை உங்களுடைய உறவுகள் மற்றும் முக்கியமான முடிவுகளில் கவனம் செலுத்த வைக்கிறது. அப்படியானால் அந்த நல்ல மாற்றம் என்ன? இன்று நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? வாங்க, உங்கள் ராசிக்கான பலனை விரிவாக பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 4ஆம் வீடான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 5ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 6ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 11ஆம் வீடான கும்ப ராசியில் லாபஸ்தான ராகுவும், 12ஆம் வீடான மீன ராசியில் விரயச்சனி பகவானும் மற்றும் 3ஆம் வீடான மிதுன ராசியில் வீரியஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. மாறாக தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும். 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கூட்டுத் தொழிலில் மற்றும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். 11ஆம் இடத்து லாப ராகுவின் பலத்தால் வியாபாரத்தில் நல்ல பணவரவும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கையும் உண்டாகும். சனி பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் திட்டமிடாத வீண் விரயங்களும் ஏற்படலாம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டுக் கொடுத்துச் செல்லவும். இன்றைய நாள் குரு மற்றும் செவ்வாயின் சுப பலத்தால் தொழில் முன்னேற்றமும் பணவரவும் திருப்திகரமாக இருந்தாலும் 12இல் சனியின் தாக்கம் இருப்பதால் வீண் செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்படுவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக மாற்றும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 ரிஷப ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களே, சில நாட்களாக தள்ளிப்போன ஒரு விஷயம் இன்று மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். வேலை, பொறுப்பு மற்றும் தினசரி செயல்பாடுகளில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் இது.
எதில் வேகம் காட்டலாம்? எதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும்? உங்கள் ராசியின் முழு நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 3ஆம் வீடான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 4ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 6ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 5ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 10ஆம் வீடான கும்ப ராசியில் தொழில் ஸ்தான ராகுவும், 11ஆம் வீடான மீன ராசியில் லாபஸ்தான சனியும் மற்றும் 2ஆம் வீடான மிதுன ராசியில் தனஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார். இதனால் நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பழைய பாக்கிகள் மற்றும் கடன்கள் வசூலாகும். 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் எதிர்ப்புகள் யாவும் பலமிழக்கும். மேலும் 3ஆம் வீட்டில் பாக்கியாதிபதியான குரு பகவான் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து உச்சம் பெற்று அமர்வதால் உங்களுடைய சுய உழைப்பும் தைரியமும் பலமடங்கு கூடும். பத்திலராக இருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் கேது இணைந்திருப்பதால் தாயாரின் உடல் நலத்திலும் சொத்து விவகாரங்களிலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் பிள்ளைகளின் படிப்பு விஷயங்களில் சில மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். 2ஆம் வீட்டில் தன செவ்வாயின் சஞ்சாரம் இருப்பதால் அவசரப்பட்டு பேசி குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். இன்றைய நாள் லாப சனியின் அருளால் பணவரவும் தொழில் வளர்ச்சியும் அமோகமாக இருந்தாலும் குடும்ப விஷயங்களிலும் பேச்சிலும் நிதானத்தை கையாள்வது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் பெரும் நன்மைகளை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 கடக ராசி பலன். கடக ராசி சொந்தங்களே, வீட்டில் அமைதி இருந்தால்தான் மனதிலும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்று குடும்பம், வீடு, சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நல்ல தெளிவு கிடைக்குமா? இன்று எந்த முடிவை அவசரப்படாமல் எடுக்க வேண்டும்? வாங்க பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி முதல் வீடான ஜென்ம ராசியான கடகத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 2ஆம் வீடான தனஸ்தான சிம்ம ராசியில் கேதுவும், 4ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 3ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 8ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், 9ஆம் வீடான மீன ராசியில் பாக்கியஸ்தான சனியும் மற்றும் 12ஆம் வீடான மிதுன ராசியில் விரயஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பலனைத் தரும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தாயாரின் ஆதரவும் மன அமைதியும் கூடும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பெரிய தொகையை இன்று யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். 8ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் மறைந்திருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அசாத்திய கவனம் தேவை. சுருக்கமாகச் சொன்னால், ஜென்ம குருவின் உச்ச பலத்தால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். ஆனால் தனஸ்தான கேது மற்றும் விரய செவ்வாயின் தாக்கத்தால் பேச்சிலும் பண பரிமாற்றத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 கடக ராசி பலன். கடக ராசி சொந்தங்களே,
வீட்டில் அமைதி இருந்தால்தான் மனதிலும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்று குடும்பம், வீடு, சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நல்ல தெளிவு கிடைக்குமா? இன்று எந்த முடிவை அவசரப்படாமல் எடுக்க வேண்டும்? வாங்க பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி முதல் வீடான ஜென்ம ராசியான கடகத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், இரண்டாம் வீடான தனஸ்தான சிம்ம ராசியில் கேதுவும், நான்காம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், மூன்றாம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், எட்டாம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், ஒன்பதாம் வீடான மீன ராசியில் பாக்கியஸ்தான சனியும் மற்றும் 12ஆம் வீடான மிதுன ராசியில் விரயஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பலனைத் தரும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். நான்காம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தாயாரின் ஆதரவும் மன அமைதியும் கூடும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பெரிய தொகையை இன்று யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். 8ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் மறைந்திருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அசாத்திய கவனம் தேவை. சுருக்கமாகச் சொன்னால், ஜென்ம குருவின் உச்ச பலத்தால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். ஆனால் தனஸ்தான கேது மற்றும் விரய செவ்வாயின் தாக்கத்தால் பேச்சிலும் பண பரிமாற்றத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களே, இன்று ஒரு நல்ல விஷயம் உங்கள் கவனத்திற்கு வரலாம். உங்களுடைய பேச்சு, முயற்சி மற்றும் தொடர்புகள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகக்கூடிய நாள். நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் சூழ்நிலை அமையலாம். அந்த வாய்ப்பு எது? அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? உங்கள் ராசிக்கான பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 12ஆம் வீடான விரயஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், முதல் வீடான ஜென்ம ராசியான சிம்மத்தில் கேதுவும், 3ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 2ஆம் வீடான தனஸ்தான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 7ஆம் வீடான கும்ப ராசியில் களத்திரஸ்தான ராகுவும், 8ஆம் வீடான மீன ராசியில் அஷ்டம சனி பகவானும் மற்றும் 11ஆம் வீடான மிதுன ராசியில் லாபஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் ரியல் எஸ்டேட், பூமி சேர்க்கை மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் தைரியமும் சுறுசுறுப்பும் கூடும். மேலும் 12ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் 4, 6 மற்றும் 8ஆம் வீடுகளை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து தீராத கடன்கள் மற்றும் எதிர்ப்புகளின் வீரியம் குறையும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி காலம் நடக்கிறது. புதிய வேலைகளை துவங்கும்போது காரியத் தடைகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் ஆடம்பரச் செலவுகளால் கையில் இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புண்டு. சுருக்கமாகச் சொன்னால், லாப செவ்வாயின் பலத்தால் பணவரவு நன்றாக இருந்தாலும் அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் ஜென்ம கேதுவின் குழப்பங்கள் இருப்பதால் எந்தவொரு புதிய காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க.
அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 கன்னி ராசி பலன். கன்னி ராசி அன்பு உள்ளங்களே, இன்று பண விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வரவு செலவு இரண்டையும் சமநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். குடும்பத்தில் பேசப்படும் ஒரு விஷயமும் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். பணவரவில் என்ன நிலை? எதில் செலவு செய்யும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வாங்க, உங்கள் ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 11ஆம் வீடான லாபஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 12ஆம் வீடான விரயஸ்தான சிம்ம ராசியில் கேதுவும், 2ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், முதல் வீடான ஜென்ம ராசியான கன்னியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 6ஆம் வீடான கும்ப ராசியில் சதுருஸ்தான ராகுவும், 7ஆம் வீடான மீன ராசியில் கண்டகச்சனி பகவானும் மற்றும் 10ஆம் வீடான மிதுன ராசியில் கர்மஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் ராசிநாதன் புதனுடன் இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியைத் தரும். 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் நிர்வாகத்தில் அதிகார பதவிகளும் உங்களை தேடி வரும். 6ஆம் இடத்து ராகுவால் உங்களின் பழைய கடன்கள் அடைபடத் தொடங்கும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கண்டகச்சனி காலம் நடக்கிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சுக்கிரன் நீசம் பெறுவதால் சில நேரங்களில் தேவையற்ற தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோம்பல் ஏற்படலாம். சுருக்கமாகச் சொன்னால், 11இல் குருவின் உச்ச பலத்தால் பணவரவும், 10இல் செவ்வாயால் தொழில் வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும். ஆனால் கண்டகச்சனியின் தாக்கம் இருப்பதால் குடும்ப உறவுகளிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்துச் செல்லுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 துலாம் ராசி பலன். துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் ராசிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மனதில் இருக்கும் எண்ணங்கள், முடிவுகள் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உணரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று வேறு கோணத்தில் தெரியலாம். இன்று உங்களுக்கு சாதகமான விஷயம் என்ன? எதில் மட்டும் நிதானம் தேவை? வாங்க விரிவாக பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 10ஆம் வீடான கர்மஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 11ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், முதல் வீடான ஜென்ம ராசியான துலாமில் சந்திரனும், 12ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 6ஆம் வீடான கும்ப ராசியில் சதுருஸ்தான ராகுவும், 5ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 9ஆம் வீடான மிதுன ராசியில் பாக்கியஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தொழிலிலும் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உண்டாகும். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு உத்வேகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பலமிழப்பார்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தந்தை வழி ஆதரவு கூடும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் நீசம் பெறுவதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதாலும் சுப செலவுகளாலும் கையில் இருக்கும் சேமிப்புகள் கரையலாம். பட்ஜெட் போட்டு நடப்பது நல்லது. சுருக்கமாகச் சொன்னால், 10இல் குருவின் உச்ச பலத்தால் தொழில் மேன்மையும் நல்ல பணவரவும் இருந்தாலும் விரயச் சஞ்சாரங்களால் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து
திட்டமிட்டு செயல்படுவது துலாம் ராசியினருக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருந்தாலும் மனதிற்குள் சில முக்கியமான முடிவுகள் உருவாகலாம். செலவு, மன அமைதி மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. இன்று எதை தவிர்க்க வேண்டும்? எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கலாம்? வாங்க பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 9ஆம் வீடான பாக்கியஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 10ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 12ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 11ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 5ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், 4ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 8ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும். பிதுர்வழி சொத்துக்கள் தடையின்றி கைக்கு வரும். தந்தையின் முழு ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெற்றாலும் லாப வீட்டின் அதிபதியாக இருப்பதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயண முயற்சிகள் மிக எளிதாக வெற்றியடையும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம திருநாள் ஆகும். எனவே புதிய காரியங்கள், முதலீடுகள் மற்றும் முக்கிய ஒப்பந்தங்களை இன்று முற்றிலும் தவிர்க்கவும். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் தேவையில்லாத முன்கோபம் மற்றும் இரத்த அழுத்தம் சார்ந்து உடல் உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் பாக்கியஸ்தான குருவின் அதீத அருளால் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும் என்றாலும் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் பணப்பரிமாற்றத்திலும் பேச்சிலும் உச்சக்கட்ட எச்சரிக்கையாக இருப்பது விருச்சிக ராசியினருக்கு பாதுகாப்பை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 தனுசு ராசி பலன். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் மனதில் இருக்கும் ஒரு ஆசை இன்று மீண்டும் நினைவுக்கு வரலாம். நண்பர்கள், தொடர்புகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை தேடும் எண்ணம் அதிகரிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்குமா? எந்த முயற்சியில் முன்னேற்றம் இருக்கிறது? வாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 8ஆம் வீடான அஷ்டமஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 9ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 11ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 10ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 4ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், 3ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 7ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இதனால் எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவு, இன்சூரன்ஸ் அல்லது உயில் மூலமாக பெரிய தொகைகள் கைக்கு வந்து சேரும். 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் லாபங்கள் பன்மடங்கு பெருகும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். 3ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் தைரியமும் வீரியமும் பலமடங்கு கூடும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் வீண் விவாதங்கள் வரலாம். விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும். 9ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் தந்தையின் உடல் நலத்தில் லேசான சுணக்கம் வந்து நீங்கும்.
இன்றைய நாள் ராசிநாதனின் விபரீத ராஜயோகத்தால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் 7ஆம் இடத்து செவ்வாயின் தாக்கத்தால் குடும்ப உறவுகளிடம் கனிவான பேச்சை கையாள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதியை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19 2026 மகர ராசி பலன். மகர ராசி அன்பு உள்ளங்களே, உங்கள் உழைப்பை மற்றவர்கள் கவனிக்கத் தொடங்கும் நேரம் வருகிறதா? வேலை, தொழில் மற்றும் பொறுப்பு தொடர்பான விஷயங்களில் இன்று முக்கியமான கவனம் கிடைக்கலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சியில் ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகலாம். தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் இன்று என்ன செய்யலாம்? எதில் பொறுமை தேவை? வாங்க பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 7ஆம் வீடான களத்திரஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 8ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 10ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 9ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 3ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், 2ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 6ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான குரு பலன் காலமாகும். திருமணத் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகளும் மேன்மைகளும் உண்டாகும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பலமிழப்பார்கள். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: 2ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். 8ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களும் வாகன பயணங்களில் சிறு காரிய தடைகளும் வரலாம். இன்றைய நாள் 7ஆம் இடத்து குருவின் பூரண பார்வையால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும் என்றாலும் 2ஆம் இடத்து சனியின் தாக்கத்தால் பண பரிமாற்றத்திலும் பேச்சிலும் எச்சரிக்கையாக இருப்பது மகர ராசியினருக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19 2026 கும்ப ராசி பலன். கும்ப ராசிக்காரர்களே, இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறக்கலாம். பயணம், ஆன்மீகம், கல்வி அல்லது எதிர்கால திட்டம் என்று ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு பற்றிய செய்தியும் வரலாம். இன்று அதிர்ஷ்டம் எந்த பக்கம் இருக்கிறது? உங்கள் முயற்சிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கலாம்? வாங்க பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 6ஆம் வீடான சதுரஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 7ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 9ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 8ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், முதல் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், 12ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 5ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள்: உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் அறிவுத்திறனும் நிர்வாகத் திறமையும் பளிச்சிடும். 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தந்தை வழியிலும் ஆன்மீக பயணங்கள் மூலமும் மன அமைதியும் நன்மைகளும் உண்டாகும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த தீராத கடன்கள் மற்றும் நோய்களின் வீரியம் குறையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் 7.5 சனி காலம் நடக்கிறது. இதனால் காரியத் தடைகளும் விரயச் செலவுகளும் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் கேது இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இன்றைய நாள் செவ்வாயின் பலத்தால் சொத்துச் சேர்க்கை மற்றும் பணவரவு நன்றாக இருந்தாலும்
ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் எந்தவொரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது கும்ப ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். ஆகஸ்ட் 19, 2026 மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களே, இன்று ஒரு விஷயத்தில் மட்டும் அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். பணம், செலவு மற்றும் பொறுப்பு தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்திற்கு மெதுவாக தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எதை கவனமாக கையாள வேண்டும்? எந்த விஷயத்தில் நல்ல மாற்றம் வரலாம்? வாங்க, உங்கள் ராசிக்கான முழு பலனை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரப்படி 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், 6ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவும், 8ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரனும், 7ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், 12ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவானும், முதல் வீடான மீன ராசியில் சனி பகவானும் மற்றும் 4ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு அதிர்ஷ்ட காலமாகும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும். பிள்ளைகளால் சமூகத்தில் பெருமை சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 7ஆம் வீட்டில் நீச சுக்கிரன் இருந்தாலும் குருவின் பார்வையால் புதிய கூட்டுத் தொழில் முயற்சிகள் கைகொடுக்கும். சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ஜென்ம சனி காலம் நடக்கிறது. மேலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம திருநாள் ஆகும். எனவே இன்று புதிய முயற்சிகள், பயணங்கள், பெரிய பண பரிமாற்றங்கள் மற்றும் கோபப்படுவதை முற்றிலும் தவிர்க்கவும். இன்றைய நாள் 5ஆம் இடத்து குருவின் உச்ச பலத்தால் அடிப்படையான யோகங்கள் அமோகமாக இருக்கும் என்றாலும் ஜென்ம சனியின் தாக்கத்துடன் இன்று சந்திராஷ்டம நாளாகவும் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிலும் அமைதியோடும் பொறுமையோடும் நகர்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த மங்களகரமான ஆவணி மாத புதன்கிழமை அன்றைய திருக்கணித கிரக நிலைகளின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒட்டுமொத்த 12 ராசிகளுக்கான துல்லியமான பலன்களை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்தோம். குருவின் உச்ச பலத்தால் தொழில் அசுர வளர்ச்சியையும் பண லாபங்களையும் அனுபவிக்கப் போகும் ராசிகளாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளாக இருந்தாலும் சரி, முறையான திட்டமிடலும் இன்றைய தினத்திற்குரிய வழிபாடுகளும் உங்களை எப்போதுமே நல்வழிப்படுத்தும். குறிப்பாக விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் இன்று சந்திராஷ்டம நாள் என்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த பலன்கள் யாவும் கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலான பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய துல்லியமான தனிப்பட்ட ஜாதக பலன்கள் மற்றும் நடப்பு தசா புத்திகளைப் பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நமது சேனலில் தொடர்ந்து வரவிருக்கும் தினசரி ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் செய்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.